சாந்தி. நாம் அகங்காரியாக இருக்கும் ஆத்மா. நாம் சக்திசாலியான ஆத்மா. நாம் சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மா. நாம் எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் அடைய ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பதற்காக பயிற்சி செய்கின்றோம். தந்தை நம்மை உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார் என்ற போதை நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. அதனால் நாம் சதா உல்லாசம் மற்றும் மகிழ்ச்சியில் இருக்கின்றோம். தந்தையின் ஆஸ்திகளாகிய பவித்திரத்தா, சுகம், சாந்தி போன்றவைகளில் முழுமையாக இருப்பதால் நமக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது. பகவான் ஆத்மாக்களின் தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மா ஒருபோதும் தேய்வதோ பெரியதாக ஆவதோ கிடையாது. இது மிகச்சிறிய ஆத்மா. இவ்வளவு சிறிய ஆத்மாதான் 84 பிறவிகள் எடுத்து நடிக்கின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை படிக்க வைக்கின்றார். எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி நமக்கு கிடைக்கின்றது. ஆத்மாதான் படித்து பதவி அடைகின்றது. அனைத்து ஆத்மாக்களும் மணப்பெண்கள். பகவான் ராமராக இருக்கின்றார். தந்தை வந்து நாம் தூய்மையாகுவதற்காக மிகவும் எளிய வழிகளை கூறுகின்றார். தந்தைதான் பதித்த பாவனர், சர்வசக்திவான், அத்தாரிட்டி உடையவர். தந்தை குழந்தைகளாகிய நமக்கு வேலைக்காரனாக இருக்கின்றார். தந்தைதான் சர்வசக்திவான். பிரம்மா மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களையும் கூறுகின்றார். தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தைதான் வந்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். பழைய உலகத்தில் பல தர்மங்கள், புது உலகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான். ஒரே ஒரு தர்மத்திலிருந்துதான் பல தர்மங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தந்தை ஞான சூரியன், ஞானக்கடல் வருகிறார் எனில் நம்முடைய பக்தி மார்க்க அறியாமை நீங்கி போகின்றது. நாம் தந்தையை நினைத்து நினைத்து
தூய்மையாகின்றோம். யோக அக்னி என்பது சிவத்தந்தையின் நினைவாகும். அது நம்மை வெள்ளையாக மாற்றுகின்றது. இப்போது நாம் மீண்டும் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். விநாச காலத்தில் அன்பான புத்தியுடைய நாம் தந்தையை தவிர வேறு யாரையும் நினைக்காமல் இருக்கும்போது உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். இதுதான் எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் ஆகும். இதில் நாம் ரேஸ் செய்கின்றோம். இதுவே ஈஸ்வரிய லாட்டரி ஆகும். நாம் தெய்வீக குணங்களை கடைபிடித்து ராஜா ராணியாக ஆகின்றோம். பிறகு பிரஜைகளை உருவாக்குகின்றோம். நாம் கல்பமாக ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். தந்தை ஒரு முறைதான் கல்பத்தின் சங்கமகத்தில் வருகின்றார். வந்து சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றார். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் வருகின்றார். தந்தை நம்மை டபுள் கிரீடமுடையவராக மாற்றுகின்றார். அவரை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தந்தை நம்மை கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவராக மாற்றுகின்றார். கீதையின் மூலமாக நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆகின்றோம். உறுதித்தன்மை சக்தி மூலம் ஒரு வினாடியை விடவும் குறைந்த நேரத்தில் வீணானதை முடித்துவிடும் சக்திசாலி ஆத்மாவாக நாம் இருக்கின்றோம். சுத்த சங்கல்பத்தின் சக்தியை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒரு சுத்த மற்றும் சக்திசாலி சங்கல்பம் மிகவும் அற்புதம் செய்கின்றது. எந்த ஒரு திட சங்கல்பம் செய்தாலும் உறுதித்தன்மை வெற்றியை கொண்டு வருகிறது. அனைவருக்காகவும் சுத்த சங்கல்பங்களின் பந்தனம் அந்த மாதிரி முற்றுகையால் அவர்களை கட்டி போடுகின்றோம். யாராவது கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் அவருக்காகவும் இந்த முற்றுகை ஒரு குடைநல் ஆகிவிடுகின்றது. பாதுகாப்பிற்கான சாதனம் கோட்டையாக ஆகிவிடுகின்றது. சிவத்தந்தைக்கு எந்த பகட்டும் இல்லை. வேலைக்காரனாகி நம்மை படிக்க வைக்க வந்திருக்கின்றார். இவ்வாறு தந்தையை போன்று அத்தாரிட்டி இருந்தாலும் நாம் பணிவாக இருக்கின்றோம். நாம் தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்கின்றோம். விநாச காலத்தில் ஈஸ்வரிய லாற்றை அடைவதற்கு அன்பு புத்தி உடையவராகி அவரது நினைவில் இருக்கின்றோம். தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் பந்தயத்திலும் நாம் ஓடுகின்றோம். சுத்த சங்கல்பங்களின் முற்றுகை மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய
சக்திசாலி ஆத்மா நாம். நேரடியாக பகவான் மூலம் பாவனை, படிப்பு மற்றும் சிரேஷ்ட வாழ்க்கைக்கான ஸ்ரீமத்தை பெறக்கூடிய அனைவரை விடவும் சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.